அன்பான மாணவர்களே, மதிப்புக்குரிய பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீண்ட கோடை விடுமுறைக்கு பிறகு மீண்டும் பள்ளி மணி ஒலிக்கப் போகிறது. ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன என்ற செய்தி பல மாணவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சிலருக்கு சிறிய பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கலாம். பள்ளி என்பது வெறும் படிப்பு நடைபெறும் இடம் மட்டுமல்ல, அது ஒழுக்கம், நட்பு, அறிவு, அனுபவம் மற்றும் வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரும் ஒரு அற்புதமான உலகம். ஒரு புதிய கல்வியாண்டின் தொடக்கம் என்பது ஒரு புதிய புத்தகத்தின் முதல் புத்தகத்தை திறப்பது போன்றது. அந்த பக்கத்தில் என்ன எழுதப் போகிறோம் என்பது நம்முடைய முயற்சி, உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பொறுத்தது. கோடை விடுமுறையில் பல மாணவர்கள் தங்கள் உறவினர்களை சந்தித்து மகிழ்ந்திருப்பார்கள். சிலர் சுற்றுலா சென்றிருப்பார்கள். சிலர் வீட்டிலேயே விளையாடி நேரத்தை செலவிட்டிருப்பார்கள். இப்போது மீண்டும் பள்ளிக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது. அதிகாலையில் எழுவது சிரமமாக இருக்கலாம். பள்ளி நேரத்திற்கு பழக சிறிது காலம் ஆகலாம். வீட்டு பாடங்கள் மீண்டும் தொடங்கும். ஆசிரியர்களின் அறிவுரைகள் கவனிக்க வேண்டும். ஆனால் சில நாட்களிலேயே பழைய உற்சாகம் திரும்ப வரும். மாணவர்கள் பள்ளி திறப்பதற்கு முன் சில விஷயங்களை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். பள்ளி பையை சுத்தம் செய்யுங்கள். கடந்த ஆண்டின் தேவையற்ற காகிதங்கள், பழைய குறிப்புகள் போன்றவற்றை அகற்றுங்கள். புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள், புதிய கல்வியாண்டிற்கான நோட்டுகள், பேனாக்கள், பென்சில்கள், அழிப்பான், அளவுகள் போன்றவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள். பள்ளி சீருடை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளுங்கள். சுத்தமாக காலணிகளை வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களின் பொறுப்பு மிகவும் முக்கியமானது. பள்ளி திறப்பு என்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் முக்கிய காலமாகும். பெற்றோர்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். படிப்பில் ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும். பிற குழந்தைகளுடன் ஒப்பிடக்கூடாது. நல்ல உணவு வழங்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமை கொண்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆசிரியர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். ஒரு மாணவனின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆசிரியர்களின் பங்கு மிக பெரியது. ஒரு நல்ல ஆசிரியர் அறிவை மட்டும் கற்பிக்க மாட்டார், வாழ்க்கையை கற்பிப்பார், ஒழுக்கத்தை கற்பிப்பார், தன்னம்பிக்கையை வளர்ப்பார். புதிய கல்வியாண்டில் மாணவர்களை அன்புடன் வரவேற்க ஆசிரியர்கள் தயாராக இருக்கிறார்கள். புதிய வகுப்பு, புதிய வாய்ப்புகள். ஒவ்வொரு புதிய வகுப்பும் புதிய பொறுப்புகளை கொண்டு வருகிறது. தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் மாற்றம். 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான முக்கிய ஆண்டு. 12ஆம் வகுப்பு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கிய ஆண்டு. ஒவ்வொரு வகுப்பிற்கும் அதன் தனித்தன்மை உள்ளது. நேர மேலாண்மை. வெற்றி பெற விரும்பும் மாணவர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். தினசரி அட்டவணை. அதிகாலை எழும்புதல், பள்ளிக்கு செல்லுதல், ஓய்வு, படிப்பு, விளையாட்டு, உறக்கம், இவை அனைத்திற்கும் சரியான நேரம் ஒதுக்க வேண்டும். மொபைல் பயன்பாடு. இன்றைய காலத்தில் மொபைல் போன் மிகவும் பொதுவானது. ஆனால் அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது. சமூக ஊடகங்கள் மூழ்கிவிடக்கூடாது. கல்விக்காக பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியமான உணவு. நல்ல உடல் நலம் இருந்தால்தான் நல்ல படிப்பு சாத்தியம். உணவில் காய்கறிகள், பழங்கள், பால், முட்டை, பருப்பு வகைகள் சேர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். நண்பர்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள். நல்ல நண்பர்கள் ஊக்கப்படுத்துவார்கள், உதவுவார்கள், நல்ல பாதையில் நடத்துவார்கள். தவறான நடப்புகளை தவிர்க்க வேண்டும். தன்னம்பிக்கை முக்கியம். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். அதற்கு பதிலாக என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், நான் வெற்றி பெறுவேன் என்று நினையுங்கள். படிக்கும் பழக்கம். ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் படியுங்கள். தேர்வு நேரத்தில் மட்டும் படிப்பது நல்லதல்ல. தினசரி படிப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும், மதிப்பெண்கள் உயரும், மன அழுத்தம் குறையும். இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த கல்வியாண்டில் எந்த மதிப்பெண் பெற வேண்டும், எந்த திறனை வளர்க்க வேண்டும்
எந்த போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்று இலக்குகளை நிர்ணயிங்கள். ஒழுக்கம் வாழ்க்கையின் அடித்தளம். ஒழுக்கமில்லாமல் திறமை மட்டும் போதாது. பள்ளி கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் ஒழுக்கம். நேரம் தவறாமல் வருதல், ஆசிரியர்களை மதித்தல், பெற்றோர்களை மதித்தல், உண்மையாக நடப்பது, இவை வாழ்க்கையில் உயர்த்தும். புதிய கல்வியாண்டிற்கான உறுதிமொழி. இந்த ஆண்டில் நன்றாக படிப்பேன், பெற்றோர்களை மதிப்பேன், ஆசிரியர்கள் அறிவுரைகளை கேட்பேன், நல்ல நண்பனாக இருப்பேன், நேரத்தை வீணடிக்க மாட்டேன், என் கனவுகளை அடைய உழைப்பேன் என்று உறுதியெடுத்து கொள்ளுங்கள். ஜூன் 4 என்பது சாதாரண நாள் அல்ல. அது ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கனவுகள் மீண்டு பயணத்தை தொடங்கும் நாள். புதிய புத்தகங்கள், புதிய ஆசிரியர்கள், புதிய நண்பர்கள், புதிய அனுபவங்கள் என ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. மாணவர்களே, கடந்த ஆண்டில் எத்தனை சவால்கள் இருந்தாலும் அதை மறந்து விடுங்கள். இந்த ஆண்டு உங்கள் ஆண்டாக இருக்கட்டும். உழைப்பையும் ஒழுக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் நண்பனாக கொண்டு முன்னேறுங்கள். இன்று பள்ளிக்கு செல்லும் சிறிய மாணவன் நாளை இந்த நாட்டின் தலைவராகவும், விஞ்ஞானியாகவும், மருத்துவராகவும், ஆசிரியராகவும், சமூகத்தை மாற்றும் மனிதராகவும் மாறலாம். எனவே உற்சாகத்துடன் பள்ளிக்கு செல்லுங்கள். புதிய கல்வியாண்டு உங்களுக்கு அறிவையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க இறைவன் அருள் புரிவாராக. அனைத்து மாணவர்களுக்கும் புதிய கல்வியாண்டு வாழ்த்துக்கள்.